அப்போஸ்தலருடைய நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆகிலும் அவற்றில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் என் ஜீவனை என் உயிரையும் அருமையாக எண்ணேன், நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். The desire of Paul into action. இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தி அறிவிக்கப்பட்டு ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் மனம் திரும்பிய பொழுது அவருக்குள் ஏற்பட்ட விருப்பத்தை அவர் செயல்படுத்தியதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் இந்த வார்த்தையை எப்பொழுது சொல்லுகின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது, எபேசு சபையாரிடத்திலிருந்து அவர் விடைபெறுகின்ற பொழுது இந்த வார்த்தையை சொல்லுகின்றார். 17வது வசனம், அப்போஸ்தலர் 20:17 சொல்கிறது, மிலேத்துவில் இருந்து பவுல் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பர்களை வரவழைத்தான். அப்பொழுது அவர்களிடத்திலே இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லுகின்றான். தன்னுடைய ஃபைனல் ஜேர்னி, எருசலேமுக்கு சொல்லக்கூடிய அந்த கடைசி பிரயாணத்திற்கு முன்பதாக அவன் இந்த வார்த்தைகளை தன்னுடைய இறுதி சொற்றொடர்களாக, தன்னுடைய இறுதி வார்த்தையாக எபேசு சபை மக்களுக்கு சொல்லும்படி அங்கு சொல்கிறார். 22வது வசனத்தில் அவர் சொல்கிறார், இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன், நான் எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன், சிறையிருப்பும் உபத்திரவங்களும் எனக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். 25வது வசனத்தில் சொல்ல, இதோ நான் உங்களுக்கு சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லோரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். இதை கேட்டவுடனே எபேசு சபையார் அங்கு அழுதார்கள். 37வது வசனம் சொல்கிறது, அவர்கள் எல்லோரும் மிகவும் அழுது, என் முகத்தை நீங்கள் இனி பார்க்க மாட்டீர்கள் என்று அவன் சொன்ன வார்த்தையை குறித்து அதிகமாய் துக்கப்பட்டு பவுலின் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த அளவிற்கு பவுலுடைய வைராக்கியம் இருந்ததை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருடைய நற்செய்தி பல இடங்களுக்கு சென்றாக வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தை சென்றாக வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பம் பவுலடிகளாரிடத்தில் காணப்பட்டது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, எல்லோரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகின்ற அறிவு, ரட்சிப்பு மாத்திரமல்ல, சத்தியத்தை, திருமறையை அறிகின்ற அறிவின் பிரகாரமாக சத்தியத்தின் ஆழத்தை, சத்தியத்தின் அடிப்படையிலே, வேதத்தின் வெளிச்சத்திலே ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற தாகம், ஏக்கம், விருப்பம் பவுலரிடத்திலே காணப்பட்டது. அதன் விளைவுதான் 13 நிருபங்கள் பவுலடிகளாராலே எழுதப்பட்டது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பேதுரு அடிகளார் சொல்லுகின்ற பொழுது, பவுலுடைய வார்த்தைகள் சற்று கடினமாக இருக்கின்றது, புரிந்து கொள்வதற்கு சற்று கடினமாக இருக்கிறது என்று தன்னுடைய நிருபத்தில் சொல்லுகின்றார். அந்த அளவிற்கு சத்தியத்தை மிக நேர்த்தியாக, மிக தெளிவாக தன்னுடைய மக்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பத்திலே பவுலடிகளார் இந்த நிருபங்களை எழுதி அனுப்பினார்.